ஒரு 3 மாதம் ஒரு பட்ஜெட்டு சமரிக்கப்படுது. அந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், எவ்வளோ ஒதுக்க போகிறோங்கிறது தான் பட்ஜெட்டு. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை இதில் கொண்டு வந்து 3 மாதத்தில் நீங்கள் இணைச்சி, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை இந்த பட்ஜெட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறது ஒரு நியாயமில்லாத சிக்கல். 2500 எப்போ கொடுப்பீங்க, 2500 எப்போ கொடுப்பீங்க, சிலிண்டர் எப்போ கொடுப்பீங்க, 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே. நான் முதல்ல தமிழுக்கு சொன்னேன்னா இல்லையா தெரியாது. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை கையில் எடுத்திருந்தா பழனிசாமி 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு தான் சொன்னார். பழனிசாமி 10,000 கொடுக்குறேன்னு சொன்னார். ஒரு 1000 எப்படி கொடுக்க முடியும்னு கேட்ட பழனிசாமி 10,000 கொடுக்குறேன்னாரு. திமுகவும் 8,000 கொடுக்குறேன், 3,000 கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். அது அப்போ அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கணும். தேர்தல் அறிக்கையை கையில் வச்சுக்கிட்டுலாம் விஜய்க்கு ஓட்டு போடலிங்க. நான் அதனால் அவர் செய்ய வேணான்லாம் சொல்லலை. அவர் சொன்னதை செய்வார். அது நடக்கும். நிறைய டைம் இருக்குது. 3 மாதம் தான் ஆகிருக்கு.